இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரௌனி தான் பார்க்க போகிறோம். இது என்னோடய சீக்ரெட் ரெசிபி அண்ட் என்னோடய சீக்ரெட் மெத்தட். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் 10 நிமிஷம் ஓடிஜியை ப்ரீஹீட் பண்ணி வச்சிட்டேன். நீங்கள் குக்கரில் கூட இதை பண்ணலாம், கேஸ் ஸ்டாப்பில் வச்சு. ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு தண்ணி கூட இருக்கக்கூடாது. அதில் 2 முட்டையை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதை நல்லா பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைச்சிக்கிட்டேன். 1 கப் சர்க்கரை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். பவுட்ரு பண்ண சர்க்கரை. இதையுமே நான் விட்டு விட்டு அரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பட்டரை ஒரு 1/2 கப் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொக்கோ பவுடரும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கொக்கோ பவுடர் 1/3 கப் எடுத்துக்கோங்க. பட்டரும் கொக்கோ பவுடரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சர்க்கரை போட்டோன்னே இந்த மாதிரி திக்காக அரைக்கும். ஆல்ரெடி கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த முட்டை அரைக்கும்போது. அதுக்கப்புறம் சர்க்கரை போட்டோன்னா கொஞ்சம் திக்காயிரும். அதுக்கப்புறம் நம்ம பட்டரும் கொக்கோ பவுடரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது இது கூடயே சேர்த்துக்கலாம். அதே பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைங்க. இந்த ரெசிபி நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே அகெயின் அண்ட் அகெயின் உங்கள் சேல் ரெசிபிக்கு நீங்கள் செய்வீங்க. பாருங்களேன் அவ்வளோ திக்காயிடுச்சுன்னு. இதுக்கு பீட்ரும் தேவையில்லை, விஸ்கும் தேவையில்லை. நம்ம ஒரே ஒரு மிக்ஸி ஜார் இருந்தால் மட்டும் போதும். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணலாம். இப்போ பாருங்களேன், நான் ஊற்றி காட்டுறேன் ஒரு பவுலில். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. அது விழுகும்போது பாருங்களேன் ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போனா நீங்கள் கரெக்டாக அரைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இது கூட நாம் மாவை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை மாவும் ஆட் பண்ணிக்கலாம், மைதா மாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மைதா மாவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது 2/3 கப் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் முட்டை அரைச்சோம்ல, நம்ம அது கூடயே சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இதை நல்லா சீவ் பண்ணிவிட்டு, இப்போ நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்களேன். அந்த மாதிரி தான் நீங்கள் இப்படி உள்ளேருந்து மேலே எடுத்து விட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். இதே ரிப்பீட் ஃபுல்லாக பண்ணிகிட்டே இருக்கும்போது மாவு எல்லாமே உள்ளே போய் மிக்ஸ் ஆகிக்கணும். வெளியே எதுவுமே தெரியாது, கட்டிப்படாது. இது 10 days வரைக்கும் இதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். பட் ஏர் டைட்டாக வச்சுக்கோங்க, தண்ணி ஒரு சொட்டு கூட படக்கூடாது. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு பர்சனலாக கூட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். பட் கால் பண்ணாதீங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்கள். என்னோடய பர்சனல் வாட்ஸ்அப் நான் என்னோடய யூடியூப்லேயே அட்டாச் பண்ணியிருப்பேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதோட வெயிட் எவ்வளோ இருக்குன்னா 650 கிராம்ஸ் இருக்கும். நீங்கள் சாக்லேட் பதிலாக நட்ஸ் கூட போட்டுக்கலாம், உங்களோட இஷ்டம். மேலே டாப்பிங்ஸ்க்கு நம்ம எப்படினாலும் போட்டுக்கலாம். இது எவ்வளோ சூப்பராக கிரிங்கிள் டாப்போட வருதுன்னு மட்டும் பாருங்களேன். பேக் ஆகி வரும்போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா, அவ்வளோ மாய்ஸ்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும் ப்ரௌனி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு போஸ்ட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாருங்களேன், நான் உள்ளே கட் பண்ணி காட்டுறேன். ஈஸியாக இறங்கும். அவ்வளோ மாய்ஸ்டாக சூப்பராக இருக்கும். கடையில் கூட இப்படி உங்களுக்கு கிடைக்காது. நீங்களே வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த ப்ரௌனியை. வேறு எதுவும் மிக்ஸர் ஜார்லேயே உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணலாம். நான் மிக்ஸர் ஜாரில் தான் எல்லாமே மோஸ்ட்லி சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை, see you.